ஒரு வீடியோ என்னையே அறியாம எனக்கே தெரியாம ஓகேங்களா, நான் என் ஹஸ்பண்ட பார்த்து பண்ண ஒரு விஷயம். மர்க்கா சொல்லு. மறுபடியும் வந்து திட்டமிட்டப்பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டு இருக்குமா? மர்க்கா சொல்லு. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, பரவலாக சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ட்ரால். என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க மதா. அத தமிழ் படத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு. பகடி, பரிகாசம், எழுதி நகையாடுதல், கிண்டல் செய்தல். பாத்தியா யாருன்னு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, சினிமா நடிகர்கள், நடிகைகள், ஊடகத்துறையில் இருக்கிறவங்க பெருசா போய்கிட்டு இருக்கு. ட்ரால் செய்யப்படுவது எஸ்பெஷலி சோசியல் மீடியா வந்த பிறகு அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான விஷயமா தெரிஞ்சுக்கிட்டியா? இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறீங்க. ட்ரால் பண்றவங்களுக்கு கூட இங்க இருக்கலாம். இந்த இரண்டு தரப்பும் ஒரு கரெக்டா கட்டுப்பிட்டா பார்த்தா முதல்ல ட்ரால் பண்ணணும்னு தோணுது. சார் ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது. எதுக்காக தான் சார் மெயினா கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். கோவத்துல போட்டுற போற. ஓவர் எக்ஸ்பிரஷன், ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ண தான் தோணும். சந்திச்சு அதோட சங்கடங்களையும் சந்திச்சுதான் சொல்றீங்க. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டீங்க? இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானயா? அதை சொல்லிடுவேன் பையன் தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நியான ஷோல தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். கமெண்ட் பண்றாங்க. நியாயமா? தப்பாவும் கமெண்ட் பண்றாங்க, பேடாவும் கமெண்ட் பண்றாங்க. என்னோட இடத்துல இருந்து அவங்க பார்க்கலாம், என்னோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்க பார்க்கலாம். 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன். இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. ஒரே நைட்ல நான் ட்ரெண்ட் ஆனேன். யாராலையும் ஆக முடியாது, உங்களாலையும் ஆக முடியாது, வேற யாராலும். எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். பேச்சோட பேச்சா நம்ம என்ன சொல்றோம், அதுல நான் ட்ரெண்ட் ஆன யாராலே ஆக முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு ஆசை இருக்கா? ஆசை இருக்குதா? நான் இருக்கு ஆனா இல்ல. இருக்குதா? நான் இல்லைன்னு சொல்லல, ஆசை இருக்குதான். ஆனா அந்த ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஐடியில போஸ்ட் ஆகல, வேற ஐடியில போஸ்ட் ஆகி அது மூலியமா ட்ரெண்ட் ஆனவனா? நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடு தான் ட்ரெண்ட் ஆக விரும்பல. அதுக்கப்புறம் ஏன் 2-3 சேனல்ஸ்ல போயிட்டு உங்களை பத்தி நீங்க கொடுக்குறீங்க? எனக்கு வேணாம்னு சொல்லி அடுத்த இனி சிக்கின கத்தி குத்துதானா? நான் சொன்ன கலைய பார்க்கல. கும்மி டான்ஸ் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? மேடம் கும்மி எல்லாம் தெரியும் மேடம். சொல்லிடுவேன். அந்த இடத்துல கோச்சுக்க கூடாது, எவ்வளவு இடத்துல கோச்சுக்க கூடாது. நம்ம எதுக்கு மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க? பிரைவேட்டா நடக்கிற விஷயம், கும்மி பிரைவேட் நடக்கிற விஷயம் மேடம். அது தமிழ் கலை தானே. ஆனா உன்னோட மோசமான பிஹேவியருக்காக இப்போ 1 மாசமா குறைச்சிட்டேன். கெட் லாஸ்ட். நீங்க வந்து ஊரெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம், கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வர தெரியாது. வேண்டாம். ஆக்சுவலா நீங்க தான் இப்ப இந்த இதுக்குள்ள இழுத்துட்டு வந்தீங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்க பாத்தீங்களா மேடம்? உங்களுக்கு தெரியாத யார் ஹஸ்பண்ட் எடுத்தது அந்த வீடியோ எடுத்து எப்படி மேடம் வெளிய போச்சு? ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்டா உன்ன ஃபாலோ பண்ணு. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா 10 கேமராமேன்ஸ் 10 பேர் வீடியோ எடுத்துட்டாங்க மேடம். அது வெளிய போகாம எப்படி தடுக்க முடியும்? கம்ப்ளைன்ட் கொடுத்தீங்களா? எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு. நம்ம ஹோட்டல்ல எதுல கேமரா? டேய் நம்ம கண்ணு தான்டா கேமரா. ஓஹோ. இந்த வீடியோ வெளிய போனது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது. அது நீங்க ட்ரோல் பண்ணும்போது தான் எங்களுக்கு அதுக்கு தெரிஞ்சது. இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்களா? அப்பவும் தெரியும். தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். இப்ப இவ்வளவு பேர் அங்க வள்ளி கும்மி ஆனாங்கல்ல, ஆமாங்க. நீங்க மட்டும் எப்படி தனியா தெரிஞ்சீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி ட்ரோல் ஆனீங்க? ட்ரோல் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா நாளுக்கு நாள் ஒல்லி ஆயிட்டே போறாடுங்க. சொல்லி நான் ட்ரோல் ஆனதுக்கு ரீசன் தேடி வந்திருக்கேன். நிறைய இடத்துல தேடி இருக்கேன். யார்ட்ட கேட்கணும்னு எனக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. போட்டுட்டு இருக்குமா? பாத்தியா? இதோ இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. உங்களை முன்ன நடந்தது நடந்து போச்சு. ஒண்ணுமில்ல, தெரியாம நடந்து போச்சு, போயிட்டே இருக்கு. ஒண்ணு விடுவானே. உங்களை முன்ன பின்ன 2 வார்த்தை சொன்னாலே இவ்வளவு நீங்க கோவிச்சுக்கிறீங்கல்ல. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கோம். அவ்வளவு வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா எப்படி சும்மா? ரொம்ப அழகா இருக்கடா. இவன் பாட்டு இஷ்டத்துக்கு அசிங்கமா திட்ட வேண்டியது என்ன பண்ணுதுன்னா ஒரு வெறிய தூண்டி. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். தலைவரோட பர்சனல் அட்டாக் இது வரைக்கும் யாருமே பர்சனலா அட்டாக் பண்ணதே இல்ல. நீங்க வேணா பாருங்க, அவங்களுடைய உருவாக்கியெல்லாம் என்னைக்குமே பண்ணது. அத பத்தி எல்லாம் நீ பேசாத. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். போட்ட முறையில எங்க அம்மாவை திட்டுது, எங்க அப்பா திட்டுறதுலாம் தேவையில்லாதது. அந்த வயசுல இருந்து யோசிக்கல, அந்த வயசுல எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். உள்ள அதுங்கிறதா மறுபடியும் என்னை மன உளைச்சல் காலாக்க பதில் வாங்க தான் ட்ரை பண்றேன். என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவே. நான் பேசினது ஒரு 3 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. ஆனா இவங்க பேசினது ஒரு எக்ஸ்ட்ரா 2 லட்சம் பேர் அந்த ட்ரோல் கவுண்டிங்ல கன்மா இருக்குங்கடா. வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நான் எங்கனே வரேனே? நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது இந்த லவ் உருப்பட வேற வைக்க முடியுமா? முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? முடியாது.